இப்போ நம்ம சங்கீதம் மாறி மாறி நம்ம வந்து வாசித்தோம். சங்கீதம் 136 அதில் முதல் வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 136 வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே கிருபை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆங்கில பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அன்பு. சரி, வந்துட்டு நான் வசனத்தை எப்படி வாசித்தேன் அப்படின்னா, கிருபைன்ற இடத்துல வந்துட்டு அன்பு வந்துட்டு போட்டு நான் அப்படி வாசித்து பார்த்தேன். ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்தது. இப்போ நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் அன்பு என்றும் உள்ளது. அவர் அன்பு வந்துட்டு என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கிலீஷில் ஆங்கில பைபிளில் ஆனால் லவ்னு தான் போட்டிருக்கு, அன்புன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் அன்பு என்றும் உள்ளது. அவருடைய அன்பு வந்துட்டு இப்போதான் இல்லை, எப்பவும் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கோம், வந்துட்டு இப்போ நம்ம ஆண்டரை நம்ம துதிச்சுட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ தான் இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இருப்போம், அங்கேயும் வந்துட்டு அவனுடைய அன்பு இருக்குது. நம்ம வந்துட்டு வீட்டில் உள்ள கடமைகளை செஞ்சுட்டு இருப்போம், தொழிலுக்கு போவோம், எப்போவுமே அவனுடைய அன்பு நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். வேலைக்கு போவோம், நம்ம அங்கே போவோம், இங்கே போவோம், எங்கே போனாலும் சரி அவனுடைய அன்பு எப்போவுமே நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 139 நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் 3 வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். 139 3 வசனங்கள். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்ம உட்கார்ந்தாலும் சரி, நம்ம எழுந்திருக்கிறதும் சரி, நம்ம வந்துட்டு நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, அவர் வந்துட்டு நம்மளை சூழ்ந்திருக்கிறார். நம்ம எல்லாமே அறிஞ்சிருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு, நம்மளை சூழ்ந்திருக்கிறார், நம்மளோட கூடவே அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம வந்துட்டு 8, 9, 10, 11 வாசிக்கலாம். அதே தான் 139. நான் விடிய காலத்து சிந்தைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்தரங்களை போய் நம்பினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடக்கும், ஒரு வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். பாருங்க, நம்ம வானத்துக்கு ஏறினாலும் சரி, இல்லை பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் சரி, சமுத்திரத்தில் எங்கோ ஒரு மூலையில் நம்ம போனாலும் சரி, எங்கேயும் அவருடைய கை நம்மளை வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை வழி நடத்தும். நம்மளை வந்துட்டு அவர் வந்துட்டு ஆளுகை செய்வார். இரவு ஃபுல்லு வந்துட்டு இருட்டு நம்ம சூழ்ந்திருந்தா கூட அவர் வெளிச்சமாக இருந்து நம்ம ஆண்டு நோக்கி கூப்பிடும்போது எப்பவும் நம்மளோட இருப்பார். அதுக்கு வந்துட்டு இப்போ அப்போன்னு சொல்லவே முடியாது. நம்ம ஆண்டு நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா எப்போவுமே அவர் வந்துட்டு ரெடியாக வந்துட்டு இருப்பார், நம்மளோட வந்துட்டு அவர் இருப்பார். அவருடைய அன்பு எப்போவுமே நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வாசித்த அந்த 136ஆம் சங்கீதத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு அங்கே எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு செய்த அந்த நன்மைகள், அங்கிருந்து அவங்க பிரயாணப்பட்டு வரும்போது அவங்களுக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும் வந்துட்டு அற்புதத்தை செஞ்சதை பற்றி அங்கே போட்டிருக்கு. இதை வந்துட்டு அப்போவே வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, ஆண்டவர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு வடக்கும் மேற்கும் தெற்கும் கிழக்கும் நீ வந்துட்டு பாரு, சுற்றிலும் நீ பாரு, நீ நடந்து தெரி, நீ வந்துட்டு இந்த தேசம் முழுவதும் நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன், நீ பார்க்குற அனைத்தையும் நான் வந்து உனக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கானான் தேசத்தை வந்துட்டு ஆண்டவர் அப்போவே ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் கூடார வாசின்றதுனால அவர் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி செங்கல்லாம் கட்டி அப்படி கட்டியிருக்க மாட்டாரு, கூடார வாசி. ஸோ எடுத்துட்டு அதை கொண்டு போய் மறுபடியும் இன்னொரு இடத்துல கட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கானான் தேசத்தை ஃபுல்லாக அவர் சுற்றி இருந்தார். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. அங்கேயும் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க யாக்கோபு அவங்க பிள்ளைங்களை எங்கே போயிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. ஒரு காரணம் இருக்குது. அங்கே வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டாங்க, அடிமையாக சில வருஷம் ஆனதுக்கப்புறம் அடிமையானாங்க. அடிமையானதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டரை நோக்கி அவங்க வந்து கூப்பிட்டாங்க. என்ன வந்துட்டு இங்கே இருந்திருக்கலாமே, கானான் தேசத்துலேயே இருந்திருக்கலாமே, ஏன் வந்துட்டு அவங்க எகிப்து தேசத்துக்கு போனாங்க, அங்கே ஏன் வந்துட்டு அடிமையானாங்க, அங்கே ரொம்ப ஏன் கஷ்டப்பட்டாங்க, ஏன் இதுக்கெல்லாம் அனுமதிச்சாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து அவங்க ஆண்டரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அங்கேருந்து வந்து மறுபடியும் சிவந்த சமுத்திரம் மூலமாக அவங்க பிரயாணப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வனாந்திரத்தில் வந்துட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது, தண்ணி இருக்காது, சாப்பாடுறதுக்கு வழி இல்லை, அது ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த இடத்துலையும் சரி ஆண்டு என்ன பண்ணார், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, தூதர்களின் அப்பத்தை கொடுத்தாரு, அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இருந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லு இப்போ பாருங்கள் வெயிலாக இருக்குது, வெளியில் போய் நம்ம நிற்க முடியாது, ஒரே இடத்துல நிற்க முடியாது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேகஸ்தம்பமாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாரு, நிழல் கொடுத்தாரு. ராத்திரி நேரம் இருட்டாக இருக்கும், அக்னி ஸ்தம்பமாக வந்துட்டு அவங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டு கொடுத்தாரு. இப்படியெல்லாம் அந்த வனாந்தரத்திலே என்ன பண்ணார், ஆண்டவர் வந்துட்டு வழி நடத்தினார். ஏன் கானான் தேசத்திலே இவர் இருந்தார், ஆபிரகாம் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு
இப்படியெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்படணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன் அப்படின்னா இது ஒரு சரித்திரம், இது ஒரு வரலாறு. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ வசதியாக நம்ம வந்துட்டு இருக்கோம், ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை நம்ம தேடவே மாட்டோம். அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க அந்த வனாந்திரத்தை அவங்க கடந்து என்ன பண்ணிட்டாங்க, கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒரு சில வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், வசதி, அவங்களுக்கும் வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு பூமி, சாப்பாடு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்காங்க. வசதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவரை தேட அவங்க மறந்துட்டாங்க. அவங்க அந்த வந்துட்டு கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகள் அவங்க மீறிட்டாங்க. என்ன உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ என்ன பண்ணாத உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, பாகால வந்துட்டு வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு விக்கிரக தோப்புகளை உண்டாக்குனாங்க, பலிபீடத்தை கட்டினாங்க. நல்லா அதுக்கு முன்னால ஆடலும் பாடலுமா வந்துட்டு நல்லா குதிச்சு எந்தவித கவலையும் இல்லாமல் சந்தோஷமா வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஆண்டு விட்டு அவங்கள ஆண்டு மறைந்து தூரம் போயிட்டாங்க. ஸோ கஷ்டம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஆண்டு விட்டு தூரம் தான் போவாங்க. அப்பமா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு என்ன பண்ணாரு, அந்நியர்களை என்ன பண்ணாங்க, இங்கே இஸ்ரவேல் மேலே வந்துட்டு ஆளுகை செய்யும்படியாக விடும்போது இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி அந்நியர்கள் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஆளுகை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டர் நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டர் ஒரு ரட்சகனை எழுப்பி அங்கே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காப்பாற்றுறாரு. அவங்களோட யுத்தம் போகிறாங்க அந்நியர்களோட, அவங்க வந்துட்டு யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபத்தை வந்துட்டு ஆண்டர் வந்து கேட்குறாரு. இப்படி ஒரு சில கஷ்டங்களை வந்துட்டு அவங்க அனுமதிச்சுட்டு காரணம் என்ன அப்படின்னா, கஷ்டமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஆண்டரை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண மாட்டோம், வசதி எல்லாமே இருக்கும். நம்ம ஆண்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க மறப்போம், பைபிள் வாசிக்க மறப்போம். ஆண்டவரே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே நம்ம போவோம். செய்வது தப்பேன்று இதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், பிசாசு கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். சில கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டரை அனுமதிக்கும் போது அந்த கஷ்டத்துக்காக முறுமுறுக்காதபடி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டர் என்ன பண்ணுறாரு, அது வந்து நம்ம விடுதலை தந்து ஆண்டர் நம்ம என்ன பண்ணுறாரு, வழி நடத்திக்கிட்டு அவர் வராரு. அவர் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்றதுக்காக வந்துட்டு அவருடைய அன்பு வந்துட்டு இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அவருடைய அன்பு எப்பவுமே வந்துட்டு இருக்கும். கோவம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும், குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு நம்மளுக்கு சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டு நம்மளை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கைவிட்டுட்டாரு அப்படின்றது இல்லை. ஆண்டு வந்துட்டு நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை இன்னும் அதிகமாக வந்துட்டு தேடுறதுக்கு வந்துட்டு வழியை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, செய்கிறாரே தவிர அவருடைய அன்பு வந்துட்டு என்றும் உள்ளது. இந்த வசனத்தின்படி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் அன்பு என்றும் உள்ளது, எப்பவுமே அவருடைய அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால முதல் காரியம் அவருடைய அன்பு எப்பவுமே வந்துட்டு இருக்கும், என்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து வாசித்தோம். நம்ம அதை எடுத்துக்கலாம். 4ஆம் வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். லூக்கா 15 வசனம் 4. ஆமா அதுதான் அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் உலகம் தேடி தெரியாமல். இங்க பாருங்க, வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு 100 ஆடு இருக்கு, ஒன்று காணாமல் போயிடுச்சு, 99 இருக்கு. சரி 99 இருக்கே, சரி ஒன்று போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி அவர் விடலை. அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறான், ஓடி அவன் என்ன பண்ணுறான்னா தேடி, அவன் என்ன பண்ணுறான்னா அங்கங்கே சுற்றி பார்த்து அவன் தேடியே வந்துட்டு அவன் கண்டுபிடிக்கணும், தேடி திரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ நம்மளும் ஆண்டு என்ன பண்ணுறாரு, மொத்தமாக நம்மள நேசிக்கிறாரு, அதுலேயும் மொத்தமாக நம்மளை வந்து நேசிக்கிறாரு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவும் என்ன பண்ணுறாரு, என்ன நேசிக்கிறாரு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் வந்துட்டு என்ன நேசிக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். நம்மளை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆண்டு தெரிந்து கொள்ளலை, ஆண்டு தான் என்ன பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இங்கே நம்மளை ஆண்டு என்ன பண்ணிருக்காரு, ஆண்டு தான் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அவருடைய அன்பு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் உரியது. இன்னார் வந்துட்டு தூரம் போயிட்டார் அப்படின்னா தாங்கவே முடியாது, பிடிக்கிறவரையும் விட மாட்டார். அவர் வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க தான் போவார். அது கூட வேணும். நம்ம எல்லாம் இருக்கிறோம், சரி இவங்கெல்லாம் போதும், இவன் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட மாட்டார். அவனும் வேணும். நம்ம ஆண்டுடைய பார்வையில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு விலையேற பெற்றவர்கள். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நம்ம யாரும் வந்துட்டு ஆண்டு கைவிடவே மாட்டார். அவருடைய அன்பு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குரியது, மொத்தமாக எல்லாரும் சேர்த்தது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு எனக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், உரிமை பாராட்டணும். ஆண்டு என்ன வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு, அன்பு பாராட்டுறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாரு, தனிப்பட்ட ரீதியிலையும் வந்துட்டு அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம அப்படியே விடுறதில்ல, ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாரு, அவர் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம நினைக்கணும். அடுத்ததா இளையகுமாரன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆஸ்தியை வந்துட்டு அவர் அப்பாக்கிட்ட அவர் பிரித்து வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, தூர தேசத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு, அதை துன்மார்க்கமாக அந்த ஆஸ்தி எல்லாம் வந்துட்டு அவர் செலவு பண்ணிட்டாரு. நம்ம வந்துட்டு வாசிக்கலாம் 13-14. சில நாளைக்கு முன்பு இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திற்குரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. இங்க பாருங்க, வந்துட்டு அவன் போயிட்டான், வந்துட்டு நல்லா சந்தோஷமா என்ன பண்ணான், அவன் வந்துட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டான், அவன் தூரமா போயிட்டான், அவனுடைய தகப்பனை விட்டு அவன் தூரமா போயிட்டான். அவன் தகப்பட்டு தான் வந்துட்டு அவன் முதல்ல இருந்தான், ஆனா அங்கிருந்து தூரமா போயிட்டான். உலகம் வேணும்னு சொல்லி என்ன பண்றான், எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண தூர தேசத்துக்கு போய் அவன் வந்துட்டு சந்தோஷமா அந்த பணத்தை வச்சு நல்லா துன்மார்க்கமா வந்துட்டு அவன் வாழ்ந்திருக்கான். துன்மார்க்கமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கம்னா என்னது, ஒரு நல்ல காரியமும் இல்லை, அவன் ஃபுல்லு ஒரு கெட்ட வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நல்ல காரியமும் அவன் செய்யலை, அவன் கெட்ட வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவனுக்கு என்ன ஆச்சு, சில கஷ்டங்கள் வரும்போது தான் அந்த உணர்வு வந்துட்டு என்ன பண்ணுது அவனுக்கு வருது. அப்போ வந்துட்டு அங்கே என்ன ஆகுது, அங்கே பஞ்சம் வருது. அப்போ வந்துட்டு அவன் குறைவுபட தொடங்கி அப்படின்னு வசனம் சொல்லுது, குறைவுபட தொடங்குறான். அவன்கிட்ட நெக்ஸ்ட் அடுத்த நேரம் சாப்பாடுக்கு வழி இல்லையே, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சொல்லி சில கஷ்டங்கள் வரும்போது அவன் வந்துட்டு உணர்றான். வந்துட்டு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அந்த தேசத்திலே வந்துட்டு ஒரு குடியான இடத்துல போய் வந்துட்டு அவன் ஒட்டி கொண்டு அங்கே வந்துட்டு பன்றிகள் மேய்க்கிறான். அங்கே பஞ்சம்ன்றதுனால வந்துட்டு அவன் சாப்பாடுக்கு வழி இல்லை, அந்த பன்றிகளுக்கு போடுற அந்த தவிடை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போறான். அதுக்கும் வந்து என்ன பண்றாங்க, தடை பண்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த தவிடை இவன் சாப்பிட்டானா அதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு பஞ்சம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அவன் நினைக்கிறான், தன்னுடைய நிலையை வந்துட்டு அவன் என்ன பண்றான், உணர்றான். வந்துட்டு நான் இப்படியெல்லாம் நான் நல்லா இருந்தேனே, எங்கள் அப்பாவோட நான் வந்துட்டு நல்லா இருந்தேனே, வந்துட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் முழுக்க பாவம் ரொம்ப வந்து நான் கஷ்டப்படுறேன், நான் வேலைப்படுறேன், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, வந்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா உணர்ந்து என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறான்னா வந்துட்டு தகுதி இல்லை, எங்கள் அப்பாவுக்கு நான் போய் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு பரத்துக்கு விரோதமாக மூக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு தகுதியே இல்லை, நான் உங்களுடைய வேலைக்காரனை நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவன் சொல்கிறான். ஸோ நம்மளுடைய நிலையம் அப்படிதான், நம்ம வந்துட்டு அவனுடைய பிள்ளைங்க தான். நம்மளுடைய அப்பா வந்துட்டு பரலோகத்தின் வந்துட்டு அவர் ஒரு உரிமை வந்துட்டு சொந்தக்காரர், பரலோகத்தினுடைய சொந்தக்காரர், நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம வந்துட்டு பாவத்தை செய்யும் போது இப்படிதான் நம்ம இருக்கக்கூடிய அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வந்துட்டு ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டத்தை, வேதனையை வந்துட்டு தரும், சந்தோஷமே இருக்காது. ஆண்கிட்ட போகணுமே, அப்பாட்ட போகணுமே, நான் வந்துட்டு மீண்டும் நான் என்ன பண்றேன், தப்பையும் நான் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஆண்கிட்ட போறதுக்கு எனக்கு என்ன அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, மறுபடியும் ஆண்கிட்ட போனால் மன்னிப்பாரா அப்படின்ற சந்தேகம்லாம் நம்மளுக்கு எழுமா. இல்லை, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறோம். நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் அது சொல்லுவோம். ஆனால் இல்லை, அந்த இடத்துல ஆண்டுடைய அன்பு இருக்கு. இவன் வந்துட்டு வேலைக்காரனா ஒருத்தர் சேர்த்துக்கங்கன்னு சொல்லதான் அவர் போயிட்டு இருக்காரு. இந்த இளைய குமாரன் அங்கு நடந்தது என்ன, நம்ம வந்துட்டு 18, 19, 20 வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனை வலதுக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேனும் இல்லை, உன்னுடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை யுத்தம் செய்வான். பாருங்க, வந்துட்டு நான் தகுதி இல்லை, வந்துட்டு நான் கூலிக்கார ஒருத்தர் சேர்த்துக்குங்கன்னு சொல்லி எழுப்பி போயிட்டான். அது நல்ல காரியம். அவன் அங்கேருந்து போனான். அவனுடைய தகப்பன் என்ன பண்ணாரு, தூரத்தில் இருக்கும்போது என்ன பண்றாரு, சிலர் வந்துட்டு இருப்பாங்க, சிலர் நான் எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சிலர் இருப்பாங்க எப்படின்னா, பையன் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா வரட்டும் உட்காந்தே இருப்பாங்க. வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என் காலில் வந்து விழணும். அவன் செஞ்சதெல்லாம் வந்துட்டு அவன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ஆனால் நம்மளுடைய அப்பா எப்படி இருக்காரு பாருங்க, அவர் வந்து என்ன பண்றாரு, தூரத்தில் வந்துட்டு இருக்கும் போதே என்ன பண்றாரு, திறந்த கைகளோடு என்ன பண்றாருன்னா அவர் ஓடி போறாரு, மன துருகிறாரு. அவன் வந்துட்டு அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, காலில் விழுந்து அவன் வந்துட்டு ஒன்றும் கெஞ்சவே இல்லை. அவர் என்ன கெஞ்சவே இல்லை, அவன் மனசை தான் ஆண்டு பார்த்து, அவர் இருதயத்தை வந்து ஆண்டு பார்த்துட்டாரு. என் பிள்ளை இப்படி இந்த நிலைமையில வந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஓடி போறாரு. திறந்த கைகளோட என்ன பண்றாரு, ஓடி போய் என்ன பண்றாரு, கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. அவர் போட்டிருக்கிறார். அவர் வந்துட்டு எவ்வளவு தூர தேசத்துல வந்து பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார். மேல நாத்தம் அடிக்கும், பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வெறுக்கிற இந்த உலகம். ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் நேசிக்கிறாரு. என் பிள்ளை வந்துட்டு பாவத்துல அவன் மறிச்சு கிடந்தான், ஆனா இப்போ என்ன உயிரோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரை கட்டி பிடிச்சி அந்த நாத்தத்தெல்லாம் பார்க்காம அவனுடைய துணியெல்லாம் கலட்டி புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு மோதிரத்தை போட்டு கால் பாதரட்சைகளை போட்டு கொளுத்து கன்றுகளை அடிச்சு நல்லா விருந்து பண்ணி நம்மளாம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த தகப்பன் வந்துட்டு சொல்றாரு.
மாற்றம் இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரங்க எல்லாருமே சந்தோஷமா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கும் அந்த வேலைக்காரங்க சொல்லி சொல்லும்போது தேவதூதர்கள் மத்தியில் ஆண்டு வந்து என்ன பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷப்படுவார். இங்க நடக்கிற காரியங்களை அங்க பார்த்து என்ன பண்ணுவாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தேவதூதர்கள் மத்தியில அவர் பட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அந்த ஒரு காணாம போன ஒரு ஆடை தேடி அவரு தேடி திரிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஆடை கிடைச்சதுக்கு அப்புறம் தூக்கி தோல் மேல வச்சுட்டு என்ன பண்றாரு, அவர் வர்றாரு, வந்து தன்னுடைய உறவு எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா சொல்றாரு, என்னோட கூட நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இங்க செயல்படுற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பாவத்துல வந்துட்டு இருக்கிற அந்த காரியங்கள் ஆண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டரை நோக்கி நம்ம போகும்போது ஆண்டு வந்துட்டு நம்மளை எப்பவுமே கைவிடவே மாட்டார். அவருடைய அன்பு எப்பவுமே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இருக்கும். தூரம் எவ்வளவு தூரம் போனோம், எவ்வளவு பாவத்தை செஞ்சோன்றது அவருடைய கணக்குல இல்லவே இல்லை. அவர் வந்து நம்ம ஆண்டு போறது தான் வந்துட்டு என்ன பண்றது, அவர் பார்க்கிறாரு. நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவர் அப்படி ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அப்படி நேசிக்கிறார். இன்னார் தான் ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் இல்லவே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பு வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுதான் வசனம் வந்து சொல்லுது. எபேசியர் 3:18-19 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் அதெல்லாம் வந்துட்டு அறிவுக்கு எட்டாதது. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அன்பு நம்ம வந்துட்டு இப்படியும் வந்து நேசிப்பாரா அப்படின்லாம் நம்ம சிந்திக்கலாம். பட் இல்லவே இல்லை. எப்படி என்ன ஆனாலும் சரி ஆண்டு வந்துட்டு நம்மளை ரொம்ப அன்பு செலுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். மனுஷங்க வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டு எப்பவுமே அன்பு மாறாதவர். அவருடைய நாமமே என்னது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்பவுமே அவர் மாறவே மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சரி, அடுத்தது வந்துட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அது நம்ம வந்து 1 யோவான் 4:11 நம்ம வந்து வாசிக்கலாம். 1 யோவான் 4:9-10 நம்ம வந்து வாசிக்கலாம். 1 யோவான் 4:9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நீக்கி செய்கிற சுகாதாரப்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு கூர்ந்தார். இங்கே வந்துட்டு 1 யோவான் 4:9-10 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, அதாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம மேலே வந்துட்டு அன்பு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை எப்படிலாம் பொத்தி நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு பார்த்துக்கிறோம். ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதுக்கு ஏதாவது சிக்கு பலவீனமாக இருந்துச்சுன்னா அது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறோம். வளர்ந்து பெரிய ஆள் ஆகி கல்யாணம் கட்டி கொடுத்து அது வந்துட்டு அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றோர்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம பிள்ளைங்களா அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். சாதாரண மனுஷங்க நம்மளை படைச்ச நம்ம படைப்பாளி வந்துட்டு அவருடைய அன்பு வந்துட்டு ரொம்ப பெருசு. நம்மளுடைய அன்பு நம்ம பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பை விட நம்மளை படைச்சவர் அவரு படைப்பாளி வந்துட்டு அவருக்கு தேவன் வந்துட்டு அவருடைய அன்பு வந்துட்டு ரொம்ப பெருசு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு பையன் இயேசு கிறிஸ்து. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாரு, இங்க பூலகத்துக்கு வந்துட்டு அனுப்பிட்டாரு. அவர் தன்னுடைய பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. அவரையே இந்த பூமிக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தன்னுடைய பையனே அனுப்பியிருக்காரு அப்படின்னா நம்ம மேல வந்துட்டு எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கணும். நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அதனாலதான் தன்னுடைய பையனே என்ன பண்ணிருக்காரு, இந்த பூமிக்கு வந்துட்டு அனுப்பியிருக்காரு. அதுதான் வந்துட்டு வசனம் சொல்லுது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்ந்தார்? தேவன் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய மகனை நான் இந்த பூமிக்கு அனுப்புறேன். அவன் மூலமா வந்துட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணும், அந்த பாவத்தை செய்யறாங்க. அந்த பாவம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது மன்னிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தத்தினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்ணணும், அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும். அவங்க கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். ஏன்னா இந்த பூமியை படைச்சது யாரு? நம்மளுடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன். அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த சர்வத்தையும் அவர் படைச்சார். இந்த பூமியை மாத்திரமா, பரலோகத்தையும் அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு சொந்தக்காரர் அவர் தான்.
ஸோ நம்ம இங்கே இந்த பூமியில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டுக்குள்ளே நம்ம நடந்துட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே மட்டும் இல்லை தம்பி, நீ வந்து நரகத்துக்கு போயிடாம நீ பரலோகத்துக்கு வந்து என்ன பண்ண, அங்கேயும் நீ வந்துட்டு நான் அங்கே வந்துட்டு ஒரு கஷ்டம் இல்லை, எந்தவித துன்பம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும், நீ என்ன பண்ண, நீ அங்கேயும் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற நம்மள அவருடைய அன்பு வந்துட்டு அவர் ஒரு விலையேற பெற்றுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது. நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. நம்ம பரலோகத்துக்கு போகணும், அங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். தேவனுடைய அன்பு அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது வந்துட்டு சங்கீதம் 94:18 நம்ம வந்து வாசிக்கலாம். அவர் நம்ம வந்துட்டு நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இப்போது மழை பெஞ்சு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அங்கங்கே தேங்கி நின்றுருக்கோம். நம்ம வந்து ஒருவேளை அதை தாண்டணும்னு சொல்லி இப்படி தாண்டிருப்போம். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாண்டும்போது வந்துட்டு போய் வலது கால் அங்கே வைக்கவுமே அப்படி சறுக்கியிருக்கோம். சறுக்கி பின்னால் வந்துட்டு இந்த இடது கால் வந்துட்டு அப்படியே டக்கு நின்று நம்மளை அப்படியே தாங்கியிருக்கோம். இந்த தாங்கி அப்படியே நம்ம நின்றுப்போம். இது வந்துட்டு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் டைல்ஸில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, கால் திடீர்னு வந்துட்டு தண்ணி மேலே வச்சு இப்படி வலிக்கிருக்கோம், டக்குன்னு வந்துட்டு இந்த இடது கால் வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம். ஒருவேளை அப்படியே வீழ்ந்துட்டா அடிபடும், நிறைய ஆபத்துகள் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி வந்துட்டு என் கால் சறுக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லி நான் வந்துட்டு சொல்லும் போதே கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒரு ஆபத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், போய்கிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, சறுக்கிட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு வேகம் இருக்கும். அந்த வந்துட்டு நான் போயிட்டு இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் சொல்லும் போதே, அதாவது ஆண்டுகிட்ட சொல்லும் போதே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மளை தாங்குறாரு. நம்மள அந்த இடத்துல இருந்து எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஆண்டு என்ன பண்றாரு, நம்மளை தாங்குறாருன்னு சொல்லி வசனம் சொல்லிட்டு அடுத்தது 19ஆம் வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், அதாவது வந்துட்டு பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்துட்டு உள்ளத்துல வந்துட்டு பெருகிக்கிட்டே இருக்கு. அப்படி பெருகிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆறுதல் படுத்துறாரு. ஒருவேளை நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம உள்ளத்துல வந்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப கவலையோட இருப்போம், வேதனை பெருகிட்டே இருக்கும், அதே நினைச்சுக்கிட்டு வேதனை பெருகிட்டே இருக்கும். நம்ம சரி மனுஷங்கள்ட்ட தான் சொல்லுவோமே, அவங்கள்ட்ட ஏதாவது ஆறுதல் வருமே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லும் போது மேற்கொண்டு இன்னும் வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஆறுதல் வந்து கிடைக்காம இன்னும் வந்துட்டு வேதனைகள் பெருகிட்டே தான் இருக்கும். அப்படி பெருகிட்டே இருக்கும்போது ஆண்டரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் வந்துட்டு நம்மளை ஆறுதல் படுத்துறாரு. அந்த கஷ்டங்கள் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒருவேளை போக்கிடுவார். போக்கலைன்னா கூட அந்த நேரத்தில் வந்துட்டு பாரத்தோட நம்மளுடைய பாரங்கள் எல்லாமே ஆண்டு சமூகத்தில் வந்துட்டு நம்மளுடைய விசாரங்கள் எல்லாமே ஆண்டு சமூகத்தில் வைக்கும்போது அந்த நேரமே வந்து ரிலீஃப் ஆயிடுது. அப்படியே வந்துட்டு அந்த வச்சுட்டு இருந்த அந்த வேதனை, பெயின், அந்த வலி எல்லாமே அப்படியே அந்த டைம்ல ரிலீஃப் ஆகுது. ஆண்டு என்ன பண்றாரு, நம்மளுக்கு கொடுத்துறாரு, ஆறுதல் கொடுக்குறாரு, நம்மளுக்கு வந்து தேய்ச்சிறாரு. ஒன்றும் இல்லை மகனே ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாரு, தேய்ச்சிறாரு. அவருடைய அன்பு வந்துட்டு அப்பேற்பட்டது. நம்ம நேரில் பார்க்க முடியலன்னா கூட ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வந்துட்டு என்ன பண்றாரு, ஆளுகை செய்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த அன்பு வந்துட்டு தேவனுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்துட்டு என்ன ஆனாலும் சரி அது பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரோமர் 8:38-39 சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய அன்புல இருந்து நம்மையும் சரி, தேவனுடைய அன்பில் இருந்து சரி, நம்ம எதுவுமே வந்துட்டு பிரிக்கவே முடியாது. அது மரணமானாலும் சரி, அது ஜீவனானாலும் சரி, தேவதூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, எதுவானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, எதுவுமே உயர்வானாலும் தாழ்வானாலும், ஒருவேளை மனுஷங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம், கைவிட்டுடலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் தேவனுடைய அன்பு எங்குமே அது மாறவே செய்யாது. அது வந்துட்டு தேவனுடைய அன்பை நம்ம வந்துட்டு பிரிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் கைவிட்டாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், இல்லை, அந்த இடத்துலையும் தேவனுடைய அன்பு வந்துட்டு இருக்கும். நம்ம அது வந்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது, அது உரிமை பாராட்டணும். நம்முடைய அப்பா தகப்பன் வந்துட்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நம்ம இருந்தாலுமே எங்கே போனாலும் கூட வந்துட்டு ஆண்டு வந்துட்டு அந்த இடத்துலையும் நம்முடைய அன்பு, அந்த இடத்துலையும் வந்துட்டு ஆண்டு வந்து நம்மளுடைய அன்பு வந்துட்டு பிரிக்கவே முடியாது. அந்த இடத்துலையும் ஆண்டுடைய அன்பு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமி கண்டுட்டார் அப்படின்னா நம்ம மேலே வந்துட்டு எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் தேவன் வந்துட்டு விரும்புகிறாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஆபத்துக்குள்ளே போயிட்டு சறுக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆண்டரே நான் சறுக்கி நான் போய் வீழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போதே ஆண்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை தாங்குறாரு, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தாங்கிட்டு இருக்காரு. ஆபத்துலேருந்து நம்ம ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணும்போது நம்மளை தாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளை ஆற்றுகிறார், நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். ஏசாயா 66:13 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு சிலர் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு மனசில் வந்துட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும்.
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த கஷ்டங்கள்னால புலம்பிட்டு கவலையோடு வந்துட்டு அவங்க இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போய் சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா சரியாயிரும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும், அந்த பிரச்சனை போன மாதிரி வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு காரியம் இருக்குது. அதே போல் நம்மளுடைய ஆண்டு வந்து என்ன பண்ணுவார், ஒரு தாயாக இருந்து நம்மளை என்ன பண்ணுவார், அவர் தேய்ச்சுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 6:18 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு பிதாவாக இருப்பார், நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம்னு சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்முடைய தகப்பன் யாரு, சர்வ வல்லமையுள்ளவர், இந்த உலகத்தை படைத்தவர், அந்த பரலோகத்தை படைத்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடியவர், அவருடைய பிள்ளைங்க நம்ம உரிமை பாராட்டணும், நம்ம அவருடைய பிள்ளைங்க, அவர் நம்மளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை பாராட்டணும். அவருடைய அன்பு வந்துட்டு மிகப்பெரியது, அது ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உரிமை பாராட்டணும். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய அன்பு பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணுவோம், பிறரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம 1 யோவான் 4:11 வாசிக்கலாம். 1 யோவான் 4:11-12 ரெண்டுமே வாசிக்கலாம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இப்பேற்பட்ட அன்பு வந்துட்டு ஆண்டிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பாவி நம்ம மீட்கப்பட்ட பாவி, நம்ம எவ்வளோ பாவத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம். அது சொல்கிற அளவு அசிங்கமான ரொம்ப பாவத்தை அவரவர் செஞ்ச பாவத்தை நினைக்கும் போது அவ்வளோ பாவத்தை நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் அவருடைய அன்பு என்ன ஆச்சுன்னா அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருச்சு. அந்த பாவம், அந்த அசிங்கம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருச்சு. நம்மளை வந்துட்டு அவர் இன்னும் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவருடைய அன்பு வந்துட்டு எல்லாமே நீக்கி போட்டுருச்சு. ஸோ அந்த அன்பு வந்துட்டு நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்மளும் என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு கடனாளிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நிமித்தமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கடன் கொடுக்கணும், சீக்கிரமாக அது கொடுக்கணும். இல்லைன்னா அந்த கடன் ரொம்ப அது கஷ்டத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு யோசனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ஆயிரும், அதுலேருந்து நம்ம ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு கடனாளியாக இருக்கிறோம். எப்படி அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தணுமா, நம்ம ஆழ்ந்து அன்பு பெற்றுக்கொண்டோம். நம்ம வந்துட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கையும், நம்ம நண்பர்கள்ட்டையும், நம்ம உறவினர்கள்ட்டையும், நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்பாக இருக்கணும். அவங்களுக்கு அன்பு செலுத்தாமல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு அன்பாக வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்பாக நடந்துக்கணும், அன்பாக பேசணும். தேவன் நம்மள்ட்ட எப்படி அன்பாக நடந்துக்கிட்டாரோ, நமக்கு அன்பு பாராட்டிருக்கிறாரோ, எப்படியெல்லாம் அன்பு பாராட்டிருக்கிறாரோ, அதே போல் நம்ம கூட இருக்கக்கூடிய விசுவாசிகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அன்பாக நம்ம நடந்துக்கணும். அது நம்ம வந்து கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம அன்பு செலுத்தணுன்றது கட்டாயம். நீங்கள் வந்துட்டு எப்படியா அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்மள்கிட்ட சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்துட்டு யோவான் 15:12 நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 15, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு வேதபாரகர்கள், பிரதானாசிரியர்கள், பரிசேயர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விரோதமாக தான் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களையும் வந்துட்டு நேசிக்க தான் செஞ்சார். அதுக்கப்புறம் சிலுவையில் வந்துட்டு அங்கே சேவகர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டு வாரினால் அடித்தாங்க, வந்துட்டு முள்கிரீடத்தை வச்சு கேலி பண்ணாங்க. நீ தான் யூத தேசத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வஸ்திரத்தை, சிவப்பான வஸ்திரத்தை போட்டு வந்துட்டு ஒருத்தர் தலைகுண்டு வந்துட்டு வணங்குற மாதிரி இவ்வளோலாம் கேலி கிண்டலும் வந்துட்டு செஞ்சாங்க. தலையில் வந்துட்டு அந்த முள்கிரீடத்தை வச்சு ஓங்கி அடித்தாங்க. அப்போ வந்துட்டு சிலுவையில் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகணும்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. அங்கே சிலுவையில் வந்துட்டு ஆணியினால் அடித்தாங்க, கால்கள் ஆணியினால் அடித்தாங்க. கீழே வந்துட்டு அவருடைய வஸ்திரத்தை வந்துட்டு சீட்டு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிக்க. அந்த நேரத்தில் வந்துட்டு எவ்வளோ வேதனையோடு வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த சரீரத்தில் வந்துட்டு வாரினால் அடிக்கப்பட்டு முள்கிரீடம் சரீரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு வலியும் வந்துட்டு வேதனையோடு வந்து அந்த சிலுவையில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்துட்டு விரோதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுறாரு, தாங்கள் செய்கிறது என்ன தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாமல் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலே தெரியாதுன்றதே இயேசு கிறிஸ்து தெரியும். ஸோ அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் பாவம், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஒருவேளை கடவுள்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அவங்க எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ மரியாதை நடத்திருப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? இல்லை, அவங்க வந்துட்டு தெரியாமல் தான் இதை நடத்திருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. அதனால தான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. இதெல்லாம் செஞ்சுறாங்கன்னு சொல்லி இவங்க மேலே அந்த பாவத்தை இவங்க மேலே போட்டுறாதீங்க, இவங்களுக்காக நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக வந்துட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு
அப்படிப்பட்ட அன்பு தான் இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு விரோதமாக வரக்கூடியவங்களும் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து வந்து நேசிச்சாரு. ஸோ இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, நான் வந்துட்டு உங்களில் நான் அன்பா இருக்கேன், நீங்க என்ன பண்ணுங்க, பிறர்கிட்ட வந்து நீங்க அன்பா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நம்ம வந்துட்டு நம்ம பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம அன்பா நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறார். அது வந்துட்டு என்னுடைய கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. கற்பனையா இருக்கிறது, நான் உங்களில் அன்பா இருக்கிற போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சொல்றாரு.